ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய ஆர்டி கிட்ஸ் சேனல் பார்க்குற என் அன்பு உள்ளவங்களுக்கு எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ மழை காலன்றதால முருங்கை மரம் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் இந்த முருங்கை மரத்தில் கம்பளி புழுன்னு ஒன்று வைக்கும். அது காற்றுல பரவக்கூடியது. அது குழந்தைங்களையோ இல்லை பெரியவங்களுக்கோ டச் பண்ணாவே அது ரொம்ப சொனை தாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் முருங்கை மரம் வச்சுருக்கவங்க எல்லோரும் மரத்தில் அண்ணாந்து பார்த்திங்கன்னாவே தெரியும், இலையை அரிச்சு வச்சுருக்கும். வெறும் கொம்பு குச்சியாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் அந்த மரத்தில் கம்பளி புழு இருக்குதுன்னு அர்த்தம். யாருமே தெரியாது அது இருக்குது. அப்படியே மெத்துன்னு கையை வச்சிங்கன்னா அவ்வளோதான். ரொம்பவே அரிக்கும், நமிக்கும், தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. ரொம்ப சொனை அது. தயவு செஞ்சு குழந்தை இருக்கிற வீட்டில் பெரியவங்க யாருக்குமே அது ரொம்ப இந்த சொனை தாங்காது. அதனால் முருங்கை மரம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே நோட்டிஃபை பண்ணுங்கள். முருங்கை மரத்தை வீட்லேயே ஆகட்டும் வயல்லே ஆகட்டும் எங்கே இருந்தாலுமே நோட்டிஃபை பண்ணி அதை கையெல்லாம் தொட்டிங்கன்னா அவ்வளோதான். ஆக குச்சியோ போட்டு இப்படி தள்ளி விடலான்னா அது பறவும், காற்றுல பறக்கும். அது அப்படியே நூல் மாதிரி போயிடும் காற்றுல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், செத்தையெல்லாம் போட்டு கும்பலாக அதை டச் பண்ணாத கொஞ்சம் இடையை வச்சு ஒரு 2 இன்ச்சு தள்ளி இப்படி வச்சு நெருப்பு வச்சிட்டிங்கன்னா அது மொத்தம் பொசுங்கி போயிடும். யாருக்குமே எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ இந்த எந்த முருங்கை மரத்துலேயும் கம்பளி புழு கண்டிப்பாக வைக்கும். அதை நீங்கள் நோட்டிஃபை பண்ணி அதை உஷாராக வரும் முன்னே காத்துக்குங்க. அதுதான் நல்லது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.